முதலே நாள் திருத்தலத்துக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சோகம். அவரு நான் இந்த 2 சுடுகாட்டை பார்த்தேன். பாருங்க, இது இந்த சாதி கிறிஸ்துவ சுடுகாடு. காம்பவுண்ட் எவ்வளவு பளிச்சுன்னு இங்க இருக்கு பாருங்க. இதுதான் இந்த சுடுகாடு. 2 ஏக்கர் இருக்கிற 2 ஏக்கர் 92 சென்ட் உள்ள இது இந்த சாதி கிறிஸ்தவர்கள். சாதி கிறிஸ்தவர்கள்னாக்க ரெட்டியார் சமூகம் வராங்க, வெள்ளாளர்கள் வராங்க, வன்னியர் வராங்க, எல்லாரும் வராங்க. இவங்க தலித் கிறிஸ்தவர்கள் பறையர் இருக்கிறாங்க, புதரை வண்ணார் இருக்கிறாங்க, ஒரே ஒரு அருந்தீர் குடும்பம் இருக்கிறாங்க. இது அப்படியே பாருங்க, இது தலித் கிறிஸ்துவ சுடுகாடு வெளிப்புறம். இந்த சுடுகாட்டுக்குள்ள இப்ப இந்த இடம் பாருங்க, இதுதான். இந்த ஒரு குழிக்குள்ள 3 பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு. இங்க மேல இருக்கு பாருங்க, இந்த இதுல 7 பேரை புதைச்சிருக்காங்க. 7 பேர்ன்றது இதுல இருந்து இதுக்குள்ள, இதுதான் இதுக்குள்ள 7 பணத்தை அவங்க புதைச்சிருக்கிறாங்க. இது பாருங்க, அந்த இதுதான் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட அவங்க ஒரு 74 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான சுடுகாடுன்றது வெறும் 7 இருந்து 8 சென்ட் தான். அந்த தேவாலயம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு. இதுதான் தலித் கிறிஸ்துவனுடைய தேவாலயம்ன்றது உள்ள இவ்வளவு சிறிய அளவில் இருக்கு. இதுல என்னன்னாக்க கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை அப்படின்றதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லுது. 1950 குடியரசுத் தலைவருடைய ஆணை பிரசிடென்சியல் ஆர்டர் 1950 பாரா 3 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட ஒருவன் இந்து மதத்தில் இருந்தால் மட்டுமே பட்டியலின சாதியை சேர்த்துக் கொள்ள முடியும். பின்னாடி சீக்கிய மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கு விலக்கு அளிச்சாங்க. அது குறிப்பாக கிறிஸ்துவ மதத்துக்கு விலக்கு அளிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை. அது ஐரோப்பியா இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் ஜாதி கிடையாது. தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஜாதியில தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லைன்றதெல்லாம் கிடையாது, ஜாதியில தான் கிறிஸ்தவமே இருக்கு. நான் கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்றேன். ஜாதிக்குள்ளதான் கிறிஸ்தவமே இருக்கு. நீங்க ஒரு திருச்சபையை வச்சுக்கொண்டு நாங்க 2 கோயிலை கட்டுறோம், ஒரு கோயில் பிரம்மாண்டமாகவும் இன்னொரு கோயில் இவங்க குடியிருப்பிலே வைக்கிறீங்க. இந்த ஆசிரியர் அரசு பள்ளிக்கூட ஆசிரியர் ராஜு அவர்கள் அரசு பள்ளிக்கூட ஆசிரியர். அவங்க அம்மையா அவங்க மனைவி செலக்ட் மேல், அவங்களுக்கு 82 வயது. அவங்க சொல்றாங்க, இங்க எல்லாமே எங்க சுடுகாட்டை போய் பாருங்க, எல்லாம் படித்த கிராமங்கள், படித்த மக்கள், ஆனால் இங்க பதிக்கப்பட மாட்டோம். அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி இயக்கங்களும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி தான் அந்த பாடி என்ன பண்ண வச்சிருக்காங்க, பதுக்க வச்சிருக்காங்க. வழக்கறிஞர் கன்னடி, இன்னொரு இளம் வழக்கறிஞர் ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து தான் அதை போராடி இந்த இடத்துல நாங்க பதுக்கணும். கோர்ட் ஆர்டர் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு தரப்புல கோர்ட் ஆர்டர்லாம் இருக்கட்டும், வழக்கம்னு ஒன்று இருக்கு, அதையே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. வழக்கம்னா என்ன? வழக்கம்னா ஜாதியை நீங்க அப்படியே, வழக்கம்னா ஜாதி அப்படியே இருக்கணும், அதை ஃபாலோ பண்றதா இங்க? அது அதனாலதான் வித்தியாசமான ஒரு 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 பொது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கட்ட பஞ்சாயத்து சொல்றேன் நான். திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகம் பண்ணது கட்ட பஞ்சாயத்து தீண்டாமையை ஊக்குவிக்கிற செயல். அது நீங்க தலித் தரப்புல இருக்கக்கூடிய அந்த பாடியோடைய சடலம் சவச்சேர் ஆலயத்தில் தான் வைக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய கொடுமை. இது நேற்று அந்த பாதையார் என்னை சந்திக்க மறுத்துட்டார். அப்ப தமிழ்நாடு முழுவதும் இப்ப என்ன பிரச்சனை, இதை எஸ்சி ஆக்ட்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா தலித் கிறிஸ்தவர்கள் பிசில வராங்க, தலித் கிறிஸ்தவர்கள் பிசில வராங்க, எஸ்சில வர்றது கிடையாது. இப்ப கிறிஸ்துவ பறையர் இருப்பாரு, இல்ல இந்து பறையர் இருப்பாரு, 2 பேரும் கொல்லப்படுறாங்க. ஆனா அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க. கொல்லப்பட்டாங்கன்னா இந்த இந்து பறையரா ஒருவருக்கு அனைத்து விதமான வேலை வாய்ப்பு உண்டு, 12 லட்சம் காம்பன்சேஷன் உண்டு, அனைத்தும் உண்டு. கிறிஸ்துவருக்கு அது கிடையாது, ஏன்னா அவர் பிற்படுத்தப்பட்டவர் சட்ட பிரகாரம். இப்ப இந்த வழக்கு நம்ம எஸ்சி ஆக்ட்ல போட முடியாது. ஆனா புதைக்கிறது ஏன்னா 2 பேருமே பிசியில் வந்துடுறாங்க. இது எப்படி 2 பேரும் வருவாங்க? தலித்துகளும் சாதி கிறிஸ்துவரும் எப்படி பிசியில் வர முடியும்? 50 வருடமாக இது ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியும் சொல்ல வரேன், நான் குற்றஞ்சாட்டு வைக்கிறேன்.
தேர்தல் நேரத்தில் மட்டும் நாங்கள் வந்து உங்களை வந்து இந்த பட்டியலை சேர்க்கறதுக்கு முயற்சி எடுப்போம்னுவாங்க. ஆனால் அது செய்யலை. 2005 ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு தலித் கிறிஸ்தவர்களையும் தலித் இஸ்லாமியர்களுக்கும் அவர்களை வந்து எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும்னு பரிந்துரை கொடுத்திருக்கிறார். அந்த பரிந்துரையை இதுவரை எந்த அரசும் நடைமுறைப்படுத்தப்படலை. நான் ரொம்ப வேதனையோடு நான் அந்த கல்லறை போய் பார்த்தேன். ரொம்ப சங்கடமாக இருந்து ஒரு 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 குழிக்குள்ள 2-3 பணத்தை புதைக்கிறது, 4-5 பணத்தை புதைக்கிறதுன்றது அங்கே இருக்கிற வயதான சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு 120 வருஷமாக அங்கே புதைச்சிட்டு இருக்கோன்றார் அந்த 7 சென்ட் நிலத்தில். அதுக்கு முன்னாடி என்னன்றது எங்களால் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்க முடியல. அவங்க 500 பணமாவது இருக்குன்றாங்க. எங்களுடைய கணிப்பு 300ஆவது இருக்குன்றதான் நான் அதில் 2த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் அந்த ராஜு பாருங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே புதைக்கிறது வந்து மாண்புக்கு இழுக்கானது, அவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி ஸ்டேட் அனுமதிக்குதுன்னு தெரியல. திருச்சபையின் மீது நான் கடுமையான விமர்சனம் வைக்கிறேன். குறிப்பாக இருக்கக்கூடிய பிஷப் கவுன்சில் மீது நான் கடுமையாக, கத்தோலிக்கர்கள் என்று சொன்னால் யுனிவர்சல் என்ற அர்த்தம். போய் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்கள் என்றால் பொதுவானவர் என்று அர்த்தம். பொதுவானவர்கள் என்று சொல்லக்கூடிய கேத்தலிக்குள்ள நீங்க ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை, தனி சப்பரம், தனி கல்லறை, தனி கோவில், இதுவரை வரியை கூட வாங்க மாட்டாங்களாம். வரியை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடமையாயிடுன்னு சொல்றது வரியை நாங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போற அந்த சுடுகாடு புறம்போக்கு நடத்துறது 2 சுடுகாடுமே, அதுல எப்படி நீங்க உரிமை கொண்டாட முடியும்? இல்ல நீங்க ஏதாவது உங்க ஓன் ப்ராப்பர்ட்டி கூட கிடையாது. இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டக்கூடிய நிலமும் வந்து புறம்போக்கு, அவர்களுக்கான இடமும் புறம்போக்கு. தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு எடுத்துக்காட்டை நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு முழு எடுத்துக்காட்டா பார்க்கிறேன். 17ஆம் தேதி இறந்து போறாரு, 20ஆம் தேதி தான் உடல் வந்து நல்லடக்கம் பண்ணப்படுது. விடிகால 1:30 மணிக்கு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 500 பேர் மக்கள் திரண்டு போராடின பிறகு. அப்ப எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான நிலைமை இருக்கு. இப்ப இதுவே ஒரு SC/ST பட்டியல் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டு யாரெல்லாம் தடுத்தார்களோ அவரெல்லாம் இன்றைக்கு சிறையில் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இது வந்து SC/BC பிரச்சனையா இல்லாமல் பிசி பிட்வீன் பிசி என்ற 2 பேருக்குள்ள பிரச்சனையாக தான் லீகல்ல வந்து சொல்றாங்க. அதனால தான் இது வந்து சாதாரணமான பிரச்சனையா இது போகுது. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு அவலம், 70 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தலித் கிறிஸ்துவ மக்கள் இன்னைக்கு அவலப்பட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், தமிழகத்தில் 60 விழுக்காடு தலித் கிறிஸ்துவர்கள் தான் இருக்கிறாங்க. 100 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதில் 60 விழுக்காடு தலித் கிறிஸ்தவர்கள். இந்த கிராமத்தில் 40% அவங்க இருக்கிறாங்க. 40% உள்ள ஒருத்தவர்களுக்கு 7 சென்ட், 60% உள்ளவங்களுக்கு வந்துட்டு 2 ஏக்கர் 92 சென்ட். இந்த 2 ஏக்கர் 92 சென்ட் போய் பார்க்கிறேன், அதுக்குள்ளே பிரித்து வச்சிருக்கிறாங்க. ரெட்டியார்களுக்கு ஒரு பகுதியும், வெள்ளாளர்களுக்கு ஒரு பகுதியும், வன்னியருக்கு ஒரு பகுதியும், அங்க இந்துக்கள் மெஜாரிட்டியாக முத்துரையர் இருக்கிறாங்க, முத்துராஜா கம்யூனிட்டி இருக்கிறாங்க. இங்க இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்குள்ள பிரச்சனை நான் சொல்லி காட்ட விரும்புறேன். இந்துக்கும் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கிறிஸ்தவத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப இவங்களை வந்து நீங்க ஷெட்யூல்டு காஸ்டாவும் சேர்க்க மாட்டீங்க, மைனாரிட்டியாவும் சேர்க்க மாட்டீங்க. உண்மையாலுமே தலித் கிறிஸ்தவர்கள் என்ன பொறுத்தவரை ஷெட்யூல்டு மைனாரிட்டி என்று அழைக்கப்படணும். மைனாரிட்டிக்குள்ளேயே அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணப்பட்டவங்க, வெளிமொழியில் இன்னும் கீழே இருக்கிறாங்க. இந்த இஷ்யூ வந்து உண்மையாலுமே சொல்றேன், அந்த வழக்கறிஞர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள வழக்கறிஞர், இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க தரப்புல இருந்து வந்த வழக்கறிஞர், அவர் தான் வந்து இந்த மக்களுக்காக நின்று இருக்கிறார். அதை நம்ம பாராட்டணும். அந்த வழக்கறிஞர், இன்னொரு வழக்கறிஞர் தாஷ் பிரகாஷ், அவர் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். மற்றொரு வழக்கறிஞர் அதே கிராமத்தை சேர்ந்த இடதுசாரி சிந்தனை உள்ள, அவர் தான் என்ன பண்றாரு, தலித் பக்கம் வந்து நிற்கிறாரு. டே, இது கூட நீங்க புதைக்காம போனா இதை விட பெரிய அவலம் எதுவும் கிடையாது. இப்ப அவருக்கே கடுமையான ஊர்ல எதிர்ப்பு. நேற்று மறுபடியும் அந்த பாதிரியாரை கூப்பிட்டு, இந்த பாதிரியாரும் அந்த ஆதிக்க சமுதாயம் சேர்ந்த ஒரு பாதிரியார்னு சொல்றாங்க. அவரு நேற்று போயிட்டு எனக்கு இடைஞ்சலா இருக்கும் வழிபாடு நடத்துவதற்கு அப்படின்னு, அப்புறம் திருப்பி நேற்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. அப்ப சாதியை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு முறையும் சாதியவாதிகளை கூப்பிட்டு வச்சு நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த சிஸ்டத்தை என்ன கேட்கறது?
எவன் வந்து பிடிச்சி உள்ள முடிச்சு போட்டுக்கணுமா இல்லையா? 89 வயது பெரியவர் அவர், 37 பிறந்திருக்கார். ஆதி திராவிடர் நலப்பள்ளியில தான் அவர் ஆசிரியர் இருந்திருக்கிறார். ஒரு அரசாங்க ஆசிரியர். இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கொடுமையான ஆவணம். அப்ப இதை வந்து நம்ம எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குன்றது நம்ம உடைச்சு தானே பேசணும். அப்ப நம்ம பேசாம போனா இது வந்து எங்கோ ஒரு இடத்துல நம்ம சிவில் சமூகத்தினுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம். இல்ல 24 தீர்ப்பு, 14 கேஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரி இருந்து அவங்க யாருமே புதைக்கல. இவதான் ஃபர்ஸ்ட் போனோம். அந்த கேஸ் ராஜு போடுறாரு. ராஜு ஒரு புகார்தாரர். ராஜு, ஜோசப், சூசை மாணிக்கம், டேவிட், தாஷ் பிரகாஷ். இந்த ஜோசப் ஆல்ரெடி இறந்துட்டார், அவர் பெரியவர் இறந்துட்டாங்க. இப்ப ராஜு அவர் தான் மெயின் புகார்தாரர். அவர் தான் வந்து கேஸை போடுறாரு. அவர் போட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ் அவர் ஜெயிச்ச பேர் கடைசியில் பார்த்து பரிதாபம் அவருக்காக போட்ட வழக்கு மாதிரி இருக்காது. அதான் இதுல பரிதாபம். இல்ல அதனாலதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு உடனே அவங்க சொல்றாங்க கோர்ட் ஆர்டர் இருக்கட்டும், நடைமுறையில் அதான் நார்த் இந்தியா ஆபீசரை போட்டு வச்சுட்டு ஒரு அளவு இங்க புரிய மாட்டுது. இங்க என்ன சிஸ்டம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அந்த அம்மா, அந்த லேடி, அவங்க ஐஏஎஸ் ஆர்டிஓ, அவங்க ஐஏஎஸ், அவங்க உங்களுக்கு கொடுத்த காப்பி இருக்கு. நான் அவங்களுடைய ஆமா ஆர்டிஓ போட்டிருக்காங்க, சப் கலெக்டரா போட்டிருக்கிறாங்க. ரெண்டும் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. சுஷிரி சுவாங்கி குந்தியான்ட்டு அவங்களுடைய பேரு. ஸோ அவங்க தான் வந்து அது வந்து அவங்க ஐஏஎஸ் ஆபீசரா அவங்க இருக்கிறாங்க, பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அந்த அம்மையார் தான் சொல்றாங்க இப்படி பாகுபாடை வந்து அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலே பாருங்க, தலித் தரப்பு பிணங்கள் வந்து அவங்க குடியிருப்பில் உள்ள தேவாலயத்திலே வந்து வழிபாடு பண்ண முடியும். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா சடலம் இங்க வரக்கூடாதுன்றாங்க. இப்ப கிறிஸ்தவத்தில் வந்து சடலத்தை கொண்டு வந்து சர்ச்சில் வச்சு வழிபடுவாங்க. ஒரு பாடி கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சடலம் தேவாலயத்துக்கு முன்னாடி வச்சு அனைத்து சொந்தக்காரங்களும் வருவாங்க. அப்ப இப்ப என்ன பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த அம்மா, மறுபடியும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில பாடி உங்களுடைய அந்த கோவிலுக்கே போட்டும், உங்க குடியிருப்பில் இருக்கு பாருங்க புனித செபஸ்தியர் ஆலயம், அதுலதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. அந்த ஆமா, அதனால இப்ப போனோடனே பாக்குறேன் இந்த காம்பவுண்ட் தாண்டின உடனே ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்கு. அப்படியே அங்கெல்லாம் இதுவரை அந்த இடம் ஒரு இடம் வச்சிருந்துருப்பாங்க பாருங்க இருக்க. அதாவது கல்லறை வந்து இப்படி உள்ள போகுது மேடம், போயிட்டு அங்கதான் கல்லறை இருக்கு. இந்த வழித்தடம் மாதிரி இருக்கு. இந்த காம்பவுண்ட் தாண்டி வழித்தடம் ஒண்ணு போகுது, அதுக்கப்புறம் தான் கல்லறை இருக்கு. இப்ப இந்த வழித்தடத்துல போச்சு வச்சிருக்காங்க. அது வழித்தடம்னா வழியில இல்ல, பக்கத்துல சைட்ல வந்து போச்சு வச்சிருக்காங்க. இல்ல அங்கேயே இடைவெளி இருக்குல்ல, அங்கேயே ஊருக்கும் கல்லறைக்குமான ஊருக்கும் காலனிக்குமான கல்லறை இருக்கு. இடைவெளி அங்க கல்லறை உள்ள வச்சிருக்காங்களே. இப்ப பொதுவா இருந்தாலும் கேட்ல வாட்ச்மேன் உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அந்த நுழைஞ்ச உடனே ரைட்ல இருக்கு. இந்த கல்லறையில இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து மெயின் உள்ள போவோம். இது நுழைஞ்சு இந்த சைடுல பக்கத்திலே போச்சிருக்காங்க. யாரு ஆமா, அதான் சொல்றேன், ஜாதி பாகுபாடுன்றேன். அதுக்கு இஷ்யூ ஆகாம இருக்குன்றதுக்காக, இஷ்யூ ஆகுன்றதுக்காக இருக்கக்கூடிய அநீதி தட்டி கேட்காம இருக்க முடியுமா? இஷ்யூ இருக்கு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏங்க என்ன சமத்துவம் நடத்த மாட்டான், நான் சமத்துவமா நடத்துறான்னு கேட்டாக்கா அவன் பிரச்சனை பண்றானாக்க கோளாறு அவங்ககிட்ட இருக்கா எங்கிட்ட இருக்கா?
அதுதான் சொல்ல வரேன். இப்ப இந்த சுடுகாடு இப்ப நான் சொல்றேன் 7 சென்ட் சுடுகாடே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அது பணத்தை இனிமேல் புதைக்க முடியாது. அது வந்து முடிஞ்சு போது, அது சுடுகாடே இல்லை. அது நீங்க இங்கதான் புதைக்க வேண்டியது இருக்கு. ஏங்க 2 ஏக்கர் 92 சென்ட் நிலமும் 7 சென்ட் இதுவும் பாருங்க, இதுல வித்தியாசம் இருக்குல்ல. இதை வந்து அவங்க பிஷப் பார்த்துருக்கணும். அவங்க இங்க நம்ம அவங்க எல்லைக்கு உட்பட்ட இடத்துல வந்து அந்த பாதுகாப்பு போய் பார்த்துருக்கணும். இல்ல இந்த மாதிரி நிலைமை இருக்குன்னா ஸ்டேட் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இப்ப ஏன் போலீஸ் வந்து இதுல பம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோர்ட் ஆர்டர் இருக்கிறனால தான். நான் என்ன சொல்றேன், கோர்ட் ஆர்டர் இருக்கோ இல்லையோ அது பொது இடம் தானே. கோர்ட் ஆர்டர் இல்லாட்டாலும் புதைக்கலாம் இல்ல. எனக்கு என்ன கொடுமைனா பொது மயானத்தில் வந்து எங்க பாடியை புதைக்கணும் 10 வருஷம் கேஸ், 14 போட்டு 24 தீர்ப்பு. ஆமா ஆமா அதுதான் நான் சொல்றேனே. நீங்க வந்து இங்கிருந்து அவன் போனாலும் அவன் ஜாதி விட மாட்டான்ல. நீங்க வந்து நீங்க எல்லா இடங்களையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இடங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து கிறிஸ்துவ சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கிறிஸ்துவ வெள்ளாளர், கிறிஸ்துவ உடையார், கிறிஸ்துவ நாடார், கிறிஸ்துவ வன்னியர், கிறிஸ்துவ அந்த ஜாதிக்கு முன்னாடி கிறிஸ்துவத்தை போட்டுருவாங்க. இதே மாதிரி இவங்களும் கிறிஸ்துவ பறையர், கிறிஸ்துவ பல்லர், கிறிஸ்துவ அருந்தது இருந்தா இவங்களும் போடுறாங்க. நான் ஒரு ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். இங்க இந்து நாடாரும் கிறிஸ்துவ நாடாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும், பண்ணிக்கிறாங்கல்ல. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிறிஸ்துவ நாடாரும் கிறிஸ்துவ தேவேந்திரோட சமுதாயத்தை கல்யாணம் பண்ண முடியுமா? இல்ல கிறிஸ்துவ பறையரும் கிறிஸ்துவ வன்னியரும் கல்யாணம் பண்ண முடியுமா? இல்ல கிறிஸ்துவ கவுண்டரும் கிறிஸ்துவ அருந்தையும் கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல அதுதாங்க நான் சொல்ல வருது. என்னன்னா நீங்க காலனிக்குள்ளதான் ஒன்னாதாங்க இருப்பாங்க. இப்ப காலனிக்குள்ள ஒன்னாதான் இருப்பாங்க. இப்ப நான் வந்து கிறிஸ்துவத்தில் இருக்குன்னு வச்சுங்க, என் சொந்தக்காரங்க இந்துவா தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் பௌத்த மதத்துக்கு போறாங்க. அருவா எடுத்து எவனா ஒருத்தர் காலனியில் வெட்ட வரவன் வந்து யாராவது வெட்ட வரவன் வந்து டே பரப்பையில வெட்டுவான தவிர கிறிஸ்துவ பரப்பையில இல்ல இந்து பரப்பையில ஒன்றும் வெட்ட மாட்டான். ரிலீஜியஸ் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டான். யாரு எதை மென்ஷன் பண்றான்? காஸ்ட மென்ஷன் பண்றான். அப்ப நான் என்ன சொல்றேன், இது பெரிய இஷ்யூ இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா கிட்டத்தட்ட வந்து 60 விழுக்காடு இருக்கிறாங்க இவங்க மொத்த கிறிஸ்துவர்கள்ல. ஆனா இங்க உள்ள வந்து அவ்வளவு தீண்டாமை இருக்குது. ஆமா அது ஆணவ கொலை தனி. அது ஆமா இல்ல அதுதான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க எந்த இப்ப வந்து இப்ப ஹிந்து ரிலீஜியஸ் ஸ்கூல்ல காஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? காஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்ப கிறிஸ்தவத்தில் ஜாதின்னு ஒன்று கிடையாது. அது இந்தியன் இதுலேயே சொல்லுது. அதனாலதான் வந்து அவங்களை பீஸில் வைக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை அப்படியே அவங்க டிஃபைன் பண்ணி தான் வைக்கிறாங்க. ஆனா நடைமுறையில் கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. ஆமா அப்படியே தான் இருக்கு. ஆக முடியல. ஆமா இருக்கு. இருக்கு. ஆமா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு வந்து ஒரு இதை வந்து சால்வ் பண்ண முடியுங்கிறது தான் ஒரு தெளிவானது. அதனால வந்து இப்போ இந்த சப் கலெக்டரோ ஆர்டிஓவோ இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து நடைமுறைக்கு என்ன அப்படின்னு, ஏன்னா நான் அவங்கள நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இதுல எஸ்சி பீப்புளும் அதுல பார்ட்டியா இருந்து கையெழுத்து போட்டுருக்காங்க. இல்ல இது இந்த எஸ்சி பீப்புள் வந்து பார்ட்டியா இருந்து கையெழுத்து போடலாம். பட் ஆனா இது டிஸ்கிரிமினேஷன் இல்ல. அவங்களுக்கு இது அமைதி பேச்சுவார்த்தை லீகல் டாக்குமெண்ட் கிடையாது இல்ல.
இது கோர்ட் ஆர்டர் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டு நீங்க வந்து நீங்க உங்க பாடியை உங்க சர்ச்சில் புதைங்க. அது அவங்க சர்ச்சையும் கிடையாது, அவங்க ஏற்கனவே கட்டப்பட்ட சர்ச்சு. இந்த பாடி அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா சடலம் இங்க வரக்கூடாதுன்றாங்க. அக்ரின்னு சொல்ல முடியாது மேடம். வலியுறுத்துறது வந்து ஃபோர்ஸ் பண்றது அக்ரி கிடையாது. கன்வின்சிங் வேற, வந்து என்ன சொல்றது, காம்ப்ரமைஸ் வேற. அவங்க வந்து என்ன நிர்பந்திச்சு இப்ப என்னன்னா எனக்கு இடம் கொடுத்தா போதுன்ற மலையில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்த கட்டமா அவங்க தேவாலயத்தை பத்தி இப்ப யோசிக்கல. ஆமா ஆமா போட்டதுதான். இவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த பாயிண்ட் கொண்டு வந்திருக்க கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரின்றவங்க, ஒரு ஐஏஎஸ் படிச்சவங்க, நீங்க வந்து ஒரு அதாவது பீஸ் கான்ஃபிளிக்ட் வேற, பீஸ் டாக் வேற. ஒரு முரண்பாடு இங்க வருது, நீங்க அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று போடுறீங்க. போடும்போது என்ன பண்ணிருக்கணும், அமைதி பேச்சுவார்த்தை என்பது, அமைதி என்பது நீதி தான். அமைதி பேச்சுவார்த்தை என்ற பேர்ல வந்து நைஸா என்ன பண்றீங்க, உள்ள வந்து நீங்க உங்க பாடி அங்க போச்சுங்க, பழக்கத்தை மாத்த வேணா நீங்களே கொடுக்குறீங்க. இதை சேலஞ்ச் பண்ணி போனா கோர்ட்ல வந்து இதுக்கு அகேன்ஸ்டா தான் தீர்ப்பு வரும். அது எப்படி செய்ய முடியும் தீர்ப்பு வரும். அது இப்ப நம்ம இதுல கோவில்ல வந்து மீனாட்சி அம்மன் கோவில் வந்து எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம், இல்ல இந்த கோவில் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட முடியுமா? அதே மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. இல்ல இந்த பாயிண்ட்ல பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் இதுல அவங்க இதுல இந்த பாருங்க, இந்த கீழே உள்ள மேலும் இந்த நபருக்கு மாஸ் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் மட்டுமே நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த செபஸ்தியார் ஆலயம் என்று தலித் குடியிருப்பு. இரண்டாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 லைனுக்கு மேல பாருங்க. அப்ப நைஸா எதுக்கு இதை பண்ணணும்ன்ற ஒரு கவர்மெண்டே வந்து நீங்க அன்டச்சபிலிட்டியை வந்து என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்டே வந்து ஒரு பேப்பர்ல போட்டு நீங்க வந்து உறுதிப்படுத்துறீங்க. ரொம்ப தப்பு இது. இது ஆபீசருடைய, இது வந்து என்ன சொல்றது, எனக்கு இது கவர்மெண்டே தீண்டாமையே செய்யுங்கன்னு சொல்லுது. முதல்வர் விஜய் அவர்கள், நான் சொல்றேன், இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், முதல்வர் விஜய் அவர்கள் இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. அவர் இமிடியேட்டா போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் எத்தனை முறை போறாரு, போயிட்டு வர சொல்லுங்க. உட்காந்து ஏங்க இங்க இவ்வளவு எல்லா சிஸ்டம் ஒன்னா இருக்கு, அங்கேயும் பாகுபாடு நடக்குது, அதனால எஸ்சிஎஸ்டி பட்டியல சேர்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து என்ன பண்ணலாம், சிறையில உள்ள தள்ள முடியும் அப்படின்றத ஒரு இதை கொண்டு வர பார்க்கணும். அதுதான் நம்ம வைக்கிற முக்கியமான டிமாண்ட். ஆமா, குடியிருப்பு வேற வேற தானே இருக்கு. ஆமா, அதுதான் வந்து டிமாண்ட். யாரு பெரும்பான்மை ஒத்துக்கணும்னு ஏங்க நம்ம அவங்க யாரு நம்ம ஒத்துக்கிறது? இது இந்த எங்க மக்களுடைய கோரிக்கை. நாங்கள் எங்க சர்டிபிகேட்ல போய் பாருங்க, கிறிஸ்துவ பறையர் இருக்கும், கிறிஸ்துவ பலர் இருக்கும், சாதி சான்றது இல்ல. பிசின்னு வரும், பிசி தான் போடுவாங்க. பிசி எல்லாமே பிசி தான். இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அப்ராட் படிக்க போறாங்களே ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய 36 லட்சம் கொடுப்பாங்க பாருங்க. அந்த 36 லட்சத்துல யாருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் உண்டு, யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் ஆன ஆதி திராவிட கிறிஸ்துவர்களுக்கு 3 பேர் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் அது உண்டு. ஏன்னா கல்வி எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த இதெல்லாம் கொடுத்துறாங்க. அது பொருந்தது. அப்ராட் ஸ்டடி ஸ்காலர்ஷிப் தான் பொருந்தது, ஸ்காலர்ஷிப் தான். இங்கே லோக்கல் கொடுக்குறாங்க. சாதி சான்றிதழ் அப்படி இருக்கும், ஆதி திராவிட கிறிஸ்துவன் இருக்கும். போட்டுருவாங்க கிறிஸ்துவ பறையர், கிறிஸ்துவ பல்லர், கிறிஸ்துவ அருந்தியர்னு இருக்கும் அதுல. ஆமா, இவங்களுக்கு என்னன்னா மேடம், மதம் மாறிய ஆதி திராவிட கிறிஸ்துவன் போடுவாங்க. பிசி தான். ஆமா,
பிசி தான், எஸ்சியில் வரமாட்டாங்க. ஸ்காலர்ஷிப் மட்டும் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கொடுக்குது. அப்ராடு லோக்கல்ல அனைத்து விதமான கல்வி உதவியெல்லாம் உண்டு. ஆமா, பிசில தான் வருவாங்க, பிசில தான் வருவாங்க. தெரிவு செய்கிற முறை பிசி தான். எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பொருந்தாது உங்களுக்கு, ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். ஆமா, அது தமிழ்நாட்டில் மட்டும். ஆமா, பே பண்ணி வாங்கிக்கலாம். ரங்கநாத் மிஸ்ரா அவர் என்ன பண்ணாருன்னா, இதை ஆய்வு பண்ணி இந்த தலித் கிறிஸ்தவர்கள் என்பவங்க யாரு அப்படின்னு பார்க்கும். அவர் என்ன கொடுக்குறாருன்னா, இவங்களும் இந்துக்களும் ஒன்னா தான் வசிக்கிறாங்க, உறவினர்கள் தான், இவங்களுக்கு பிடித்த மதத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கு பிடித்த மதத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால இவங்க மீதான ஜாதிய பாகுபாடெல்லாம் நீக்கப்படலை, அப்படியே நடக்குது. அதனால இவங்களுக்கு ஷெட்யூல்டு காஸ்டாவே அங்கீகரிக்கணும், 5% ரிசர்வேஷன் கொடுக்கணும்ன்றத பரிந்துரையா வைக்கிறார். 2005 அவருடைய காங்கிரஸ் பீரியட்ல ரங்கநாத் மிஸ்ரா, ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா அவர் கமிஷனை போட்டு அவர் ஃபுல்லும் ஆய்வு செய்து இந்த பரிந்துரை வைக்கிறார். அதுதான் அவர் தான் மென்ஷன் பண்றாரு, கிறிஸ்துவத்துக்குள்ள ஜாதி இருக்குன்னு. சார் இது என்னன்னா, இந்தியாவில் இது 3 விதமான ஆர்டிகளை சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஆர்டிகல் 14 சட்டத்தின் அனைவரும் சமம் சொல்லுது. ஆர்டிகல் 15 ஜாதி மதம் இனம் மொழி தொழில் பிறப்பு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது, இந்தியாவில் அவருக்கு பிடித்த மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், வழிபடலாம், மதம் சார்ந்த கருத்துக்களை கோட்பாடுகளை பிரச்சாரம் எடுத்துட்டு போலான்னு சொல்லுது. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அழகே அங்கதான் இருக்கு. மதவாதம் கூட தவிர மத நம்பிக்கை குறுக்கீடு பண்ணல. உங்களுக்கு இந்து மதம் பிடிக்குதா ஃபாலோ பண்ணுங்க, பௌத்த மதம் பிடிக்குதா ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிய மதம் பிடிக்குதா ஃபாலோ பண்ணுங்க, இல்ல மதமே பிடிக்கலையா இருந்துங்க, எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனா 1950 என்ன பண்றாங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி ஒரு ஆணையை போடுறாங்க, குடியரசுத் தலைவர் ஆணையம் ஒரு ஆணை. அந்த ஆணையில தான் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்தியாவில் நீ இந்துவா இருந்தா மட்டும்தான் ஒரு ஷெட்யூல்டு காஸ்டா சேர்த்துக்குவோம். ஆமா, கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகு, கான்ஸ்டிடியூஷன் ஜனவரி 26 வருது. இந்த குடியரசுத் தலைவர் ஆணைன்னு ஒரு ஆர்டரை போட்டு, அந்த ஆர்டர் இன்னமும், அதனாலதான் தலித் கிறிஸ்தவர்கள் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியை கருப்பு தினமாக இன்னைக்கு அவங்க அனுசரிக்கிறாங்க. எங்களுடைய பிளாக் டே. எங்களுக்கு ஒரு ஆணையை போட்டு எங்க மேல இவ்வளவு ஆண்டு காலம் எங்களுக்கு வர வேண்டிய அனைத்து உரிமைகளும், வேலை வாய்ப்பு கிடையாது, எங்களுக்கான அரசியல் பிரதித்துவம் கிடையாது. ஒரு தலித் எம்எல்ஏ கிறிஸ்துவ எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல. இந்த ஆணையினால எங்களுடைய உரிமை எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப கொடுமையான ஒரு ஆணை. பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீக்கியர்கள் போராடினாங்க, தலித் சீக்கியர்கள். வேற வழி இல்லாம பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 20 விழுக்காடுக்கு மேல சீக்கிய மதம் இருக்கிறதுனால சீக்கியரை தளர்த்திட்டாங்க. இந்தியா முழுவதும் மேடம் பௌத்த மதத்தை தளர்த்திட்டாங்க. அங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்காலர்ஷிப். இப்ப என்னன்னா, சீக்கிய மதத்தையும் பௌத்த மதத்தையும் அவங்க தளர்த்ததுக்கு நோக்கம் என்னன்னா, இந்த 2 மதமே இந்து மதங்களுடைய ஒரு வழித்தோன்றல் நினைச்சுக்கிட்டு தான் சீக்கிய மதத்தை பௌத்த மதத்தை தளர்த்தினாங்களே தவிர கிறிஸ்துவ மதத்தை அவங்க தளர்த்தல. அம்பேத்கர் என்ன பண்ண முடியும், அவர் கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டு அவர் தான் போயிட்டாரு. அவர் 50ல் அவர் அரசியல் சாசனம் எழுதி கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுவார் பாவம், அவரு உருவாக்குனார், எல்லாருக்கும் ஒண்ணுன்றாரு. ஆனா இங்க மத ரீதியாகவே ஒரு ஆணையை போடுறாங்க. கண்டிப்பா எடுத்திருப்ப. அதனாலதானே நீங்க மத சுதந்திரத்தை சொல்ற ஆர்டிகல் 25ல. இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு பிடிச்ச மதத்தை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு பிடிச்ச இந்த மதத்தை தேர்ந்தெடுத்ததுனால உனக்கு இந்த உரிமை இல்லைன்றீங்க. பல வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிராங்க்லின் என்ற வழக்கறிஞர் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 25 வருஷமா டெல்லியில உட்கார்ந்து வழக்கு மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது சார், பெண்டிங்ல இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சார், தமிழ்நாடு முழுவதும்
இல்ல மக்கள் கேள்வி கேட்கறது இல்ல சார். இப்ப இந்த இடம் கூட பாத்தீங்கன்னாக்க நான் உள்ள போக முடியல, நான் உண்மையை சொல்றேன். அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவு பெரிய துர்நாற்றம். நான் உள்ள போயிட்டு வரும்போது கண்ணை மூட்டு தான் உள்ள போனேன். எல்லா இடங்கள்லயுமே கழிவுகள். அதை போய் ஆய்வு பண்ணும்போது உள்ள போயிட்டு என்னால அங்க போக முடியல, நிக்க முடியல, அவ்வளவு பெரிய துர்நாற்றம். இந்த கல்லறை பாருங்க, மலர் உள்ள வந்து பூக்கள் வைத்து தண்ணி ஊற்றி இருக்கு. இப்ப இதுலயே கொடுமை என்னன்னா, இவங்க மகன் ராஜுவோடைய மகன் வந்து ரோம் நகர்ல பாதிரியார், அவரு ரோம்ல பாதிரியாரா இருக்கிறார், வந்திருக்காரு இருக்கிறார். தீர்வு இப்படிலாம் இருக்கக்கூடாது, தடுக்கப்படணும். ரெண்டாவது வந்துட்டு நாங்க அவங்களை எஸ்சி பட்டியல சொல்லி, ஏன்னா அவரு முதல்வர் ஜோசப் விஜய் இல்லைங்களா, அவர் வந்து அவரு இது ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கணும். நான் வந்து இது வந்து சாதாரண விஷயமா நான் பார்க்கல. நான் நம்ம வெறும் இல்ல சொல்றேன், இல்ல அதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. அதாவது தீண்டாமை இருக்குன்றவங்களை நம்ம தீண்டாமை இருக்கு ரெண்டு விதமா இருப்பாங்க சார். நான் சாதியை கடைபிடிப்பேன்றாங்க பாருங்க, அவன் நம்பிடலாம், அவனை மனமாற்றம் வந்துடும். சாதி கூடாது அப்படின்றவங்க நம்பிடலாம். இப்பெல்லாம் யார் சாதி பார்க்குறான்னு கேட்குறவங்க ரொம்ப நம்ப முடியாது. அது மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அதனால அவருக்கு இன்னும் ஒரு நீ போன ப்ரெஸ் மீட்டில் மேடம் தான் சொன்னாங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து பார்ப்போம்னாங்க. அதனால கொஞ்சம் இல்லை வேற என்ன சார் பண்ண முடியும்? இல்லைங்க மேடம், இதெல்லாம் வந்து இல்லை. அப்போ அவருக்கு அது ஒரு கவனம் எடுத்துக்கணுன்றேன். அவர் சபாநாயகர் இதில் சொன்னார் இல்லை, யார் அசம்பிளியில் சொன்னார், நான் முதல்வர் உதயநிதி 3 பேர் நாங்கள் லயோலாவில் படிச்சோம்னாரு. இந்த மகனுடைய பேரனும் லயோலா தான் படிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த ராஜு ஐயாவுடைய பேரனும் இப்போ லயோலா ஸ்டூடெண்ட் தான். இப்போ லயோலா காலேஜில் படித்து இவ்வளோலாம் ப்ரோக்ரெசிவாக இருந்தால் அப்போ இதெல்லாம் வந்து கேட்கணுமா இல்லையா? இப்போ அவரும் லயோலா காலேஜ் படிச்சிருப்பார். லயோலாவில் சமூக பணி இருக்குது, எவ்வளோ சாதிய கொடுமைலாம் படிக்காமல் வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் ஆக்ஷன் எடுக்கணும். நன்றி.